ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சென்னை வந்திருக்குறாங்க. சென்னையில் ஹோட்டல் புகாரி. ஹோட்டல் புகாரி வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது குரோம்பேட்டில் இருக்குது. இங்கே வந்து பஃபே சிஸ்டம் வந்து மார்னிங் காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட்டாக வச்சுருக்குறாங்க. ஸோ நான் இப்போ வந்து என்னதான் எடுத்துருக்கேன்னா இட்லி, தோசை வந்து நம்ம சொன்னோன்னா உடனே சூடாக போட்டு கொண்டு வர்றாங்க. பாயில்டு எக்கு, ஸ்க்ரம்பிள்டு எக்கும் இருக்குது, ப்ளஸ் வடை. இதெல்லாம் வந்து நான் இப்போ வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து வடையை வந்து டேஸ்ட் பண்ணிடுவோம், வடை எப்படி இருக்குன்னு சொல்லி. நான் கொஞ்சம் வர்றதுக்கு வந்து லேட் ஆகிடுச்சு பார்த்துட்டுங்க. அதனால் வடை வந்து அவ்வளோ சூடாக இல்லை, கொஞ்சம் சூடு வந்து கொஞ்சம் குளிர்ந்து கிடந்த மாதிரி இருக்குது. பரவாயில்ல, ஏன்னா நான் அது மிஸ்டேக் வந்து என்கிட்ட தான் இருக்குது. ஏன்னா நான் வந்தது வந்து லேட்டு, அதனால் கொஞ்சம் டைம் ஆகிட்டுங்கிறனால வந்து ஹாட்டாக இல்லை பார்த்துடுங்க. அடுத்தால இட்லி சூப்பராக இருக்குது, நல்லா சாஃப்டாக இருக்குதுங்க. இட்லிக்கு வந்து 2 வகையான சட்னி வச்சுருக்குறாங்க, தேங்காய் சட்னி அண்டு தக்காளி சட்னி. அதுக்கப்புறம் வந்து சாம்பார் வந்து நல்லா பருப்பு குழம்பு மாதிரி நல்லா டால் நிறையா போட்டு கட்டி பருப்பாக இருக்குது. ஸோ அதுவுமே வந்து வச்சுருக்குறேன். இப்போ பார்த்திங்கன்னா பாயில்டு எக்கு. ஏன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்து நம்ம கார்போஹைட்ரேட் மட்டும் சாப்பிட்றதோட ப்ரோட்டீனும் சேர்த்து சாப்பிட்டோன்னா உடம்புக்கு நல்லது. ப்ரோட்டீன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உளுந்த வடையில் இருக்குது. உளுந்தில் வந்து நிறையா ப்ரோட்டீன் இருக்குது. உளுந்த வடை வந்து சாப்பிட்லாம், பட் எண்ணெய் பலகாரங்கிறனால லிமிட்டாக தான் நம்ம வந்து சாப்பிட்ணும் வடையை. பட் பாயில்டு எக்கு வந்து டெய்லி ஒரு பாயில்டு எக்கோ இல்லை 2 பாயில்டு எக்கோ நம்ம வந்து சேர்த்துக்கிட்டோன்னா நம்ம உடம்புக்கு வந்து அது வந்து நல்ல ஒரு ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். நம்ம அதாவது ஃபுல் டேக்கு வந்து நமக்கு வந்து வயிறு பசி எடுக்காத மாதிரி கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும். ஸோ நம்ம வயிறு பசி எடுக்கலைங்கும்போது நம்ம வந்து அதிகமாக சாப்பிட மாட்டோம். நமக்கு வந்து அனாவசியமான வெயிட் கெயின் வந்து நமக்கு வந்து ஆகாது. ஸோ நம்ம வெயிட் வந்து கண்ட்ரோலாக இருக்கும். இப்போ நம்ம வந்து சாம்பார் ஊற்றிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். அந்த சாம்பாரை பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா அந்த கட்டி பருப்பாக இருக்குது பாருங்கள். ஸோ வெரி டேஸ்டி. சாம்பார் வந்து நல்லாவே இருக்குது. இப்போ ஒரு ஆம்லேட்டும் சொல்லியிருக்கிறேன், ஆம்லேட் போட்டு கொண்டு வருவாங்க. நம்ம ஆர்டர் பண்ண ஆம்லேட் வந்துருச்சு பாருங்கள். நல்லா பெப்பர் போட்டு தூள் கிளப்பி கொண்டு வந்துருக்குறாங்க. ஸோ அப்படி ஒரு ஆம்லேட்டையும் ஒரு பீஸ் எடுத்து வாய்க்குள்ளே வச்சிட்டோன்னா நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து அப்படி முடிச்சுட்டு காஃபி ஆர்டர் பண்ணியிருக்கிறேன். காஃபி வந்து சூடாக கொண்டு வர்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க, காஃபி போட்டு கொண்டு வருவாங்க. ஸோ இதான் இந்த புகாரி ஹோட்டலினுடைய ஆம்பியன்ஸ் பார்த்துடுங்க. இது ஆக்சுவலாக வந்து குரோம்பேட்டில் இருக்குது. குரோம்பேட் பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே இருக்குதுங்க. ஸோ நீங்களும் வந்து ஸ்டே பண்ணணும், அக்கமடேஷன் ஹோட்டலில் ஸ்டே பண்ணணுன்னா போகலாம். பட்டு எனக்கு என்னமோ ரூம் ரெண்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். ஸோ அது பார்த்துடுங்க. அதர்வைஸ் ஃபுட்டு ஓகே, ஃபுட்டு நல்லா தான் இருக்குது. பக்கத்துலேயே இவங்களுடைய ரெஸ்டாரண்ட்டும் இருக்குது. அங்கே வந்து பயங்கர ரஷ்ஷாக இருக்குது. அதை நான் வந்து அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து போடுறேன் அங்கே சாப்பிட்டதை. ஸோ நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ் போட இம்மிடியேட்டாக வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். எனக்கும் வந்து நம்ம சேனல் வந்து படிப்படியாக வந்து க்ரோ ஆகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், ரொம்பவே வந்து உதவியாக இருக்கும். பாருங்கள், இப்போ அடுத்த தோசையும் வந்து எடுத்துகிட்டு சாம்பார் ஊற்றிட்டு வந்துட்டு சாப்பிட்டுட்டே இருக்கிறேன். ஸோ இதான் வந்து இன்றைக்கி மார்னிங் உள்ள பிரேக்ஃபாஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி கமெண்ட் எதுவும் வந்து உங்களுக்கு இருக்குதுன்னா எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நான் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுறேன், ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். ப்ளீஸ் பி ஸ்டே கனெக்டட் வித் அவர் சேனல். அந்த தோசை வந்து அவ்வளோ ஒரு சூடாக ஃப்ரெஷ்ஷாக போட்டு கொண்டு வராங்க. இது வந்து நீங்கள் வந்து அக்கமடேஷனில் இருந்தீங்கன்னா இங்கே நீங்கள் ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக வந்து தோசை சாப்பிட்றதுக்கு வரலாம். பட் வடை இந்த மாதிரி மெனூஸ் வந்து ஐட்டம் வந்து கொஞ்சம் நீங்கள் டைமுக்கு வராமல் லேட்டாக வந்தீங்கன்னா குளிர்ந்துடும், சூடு ஆறிடும். இதான் பாருங்கள் இந்த ஆம்பியன்ஸ். இது வந்து ஆக்சுவலாக பார்ட்டி ஹால் மாதிரியும் வச்சுருக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஏதாவது பார்ட்டிஸ் இல்லை எதுவும் மேரேஜ் ஃபங்க்ஷன் இந்த மாதிரி வந்து வைக்கிறதுக்கும் இந்த ஒரு ஹாலை வந்து
பெர்மிஷன் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதனுடைய செட்டப்பு பார்த்தா அப்படி தான் தெரிஞ்சுது எனக்கு. அந்த ஒரு ஸ்டேஜு அதெல்லாம் வந்து ஒரு சைடில் இருக்குது பார்த்துடுங்க. ஸோ மேபி இது வந்து ஒரு பார்ட்டி ஹாலில் தான் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டைமுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.